காலை சரியாக 6 மணி. வெளியில ஒரே பனி. சூரியன் மெதுவாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. ஏலகிரி ஃபயர் கேம்ப் which is exclusively for youth. அதுல இன்னும் யூத் யாருமே வரல. ஆனா ஒருத்தர் மட்டும் நேரத்துக்கு வந்துட்டாங்க. அட நம்ம பாஸ்டர். யூத் டைம்க்கு வருவாங்களா இல்ல பாஸ்டர் மட்டும் தனியா ஏலகிரி போவாரா? வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நீங்க யூத்த பாத்தீங்களா? அப்போ யூத்னு சொல்லுங்க. கேக்கல? என்னப்பா எல்லாம் வந்தாச்சா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நேத்தே பக்காவா ரெடி ஆயிட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? நேத்துல இருந்தே ஃபுல் ஃபாஸ்டிங் தான். என்னடா சொல்ற? நானே ஃபாஸ்டிங்லாம் பண்ணலையே. சரி எல்லாரையும் கூப்பிடு, பஸ் வந்துருச்சு, ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புவோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள்லையும் நம்ம யூத் கேம்ப்காக ஏலகிரி கிளம்புறோம். நீங்க எங்க கூட இருங்க. உங்க பிரச்சனை எங்க முன்ன செல்லட்டும். எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். வண்டி எடுங்கடா. போற வழியெல்லாம் பஸ்ல ஒரே ஆட்டம் பாட்டம் தான். By God's grace, ஏலகிரிக்கு பிள்ளைங்க பத்திரமா வந்து சேர்ந்தாங்க. Day 1 கேம்பும் ஃபயர் ஆஃப் போச்சுங்க. ஒரு சின்ன ரீகேப் ஆஃப் Day 1. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவர் தாங்க இன்ஸ்டாகிராம் என்பராஜ். இவரையும் போனையும் பிரிக்கவே முடியாது. ரீல்ஸ், விளாக்ஸ், யூடியூப், கேம்ஸ், சேட்டிங், அனிமே, இதுதான் அவர் வாழ்க்கையே. இவர் தெரியல? இவர் தான் நம்ம பிரியமான பரிசுத்தவான். இல்ல 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 ரொம்ப பிரியமான அருமையான ஓவர் பரிசுத்தவான். பாஸ்டருக்கே டஃப் கொடுப்பாருன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஓவர் ஸ்பிரிச்சுவல் சுந்தர். நெக்ஸ்ட் நம்ம மேடம் பத்தி சொல்லணும்னா, பிரேக்ஃபாஸ்ட்கே பர்கர் தாங்க சாப்பிடுவாங்க. ஸ்டார்பக்ஸ்ல தான் காஃபி குடிப்பாங்க. ச்சே, என்ன இந்த ரூம்ல ஒரு ஏசி கூட இல்ல? பாத்தீங்களா, ஏலகிரிலேயே ஏசி ரூம் கேக்குறாங்க. எல்லாரும் இவங்கள தான் பாக்குறாங்கன்னு அவங்களையும் நினைச்சுப்பாங்க. சோகம் என்னன்னா, யாருமே இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க தான் டிராமா குயின் டயானா. இவரை பத்தி என்னால சொல்ல முடியாது, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருக்கிட்டே போய் அவர் யாருன்னு கேட்டு பாருங்க. அச்சோ அவரா, அவர் ரொம்ப ஃபேஷனபிளான காயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மீ, ஃபேஷன் பிரான்சிஸ். அடுத்து வர்றது, இப்ப நான் என்ன சொல்றது, டைமுக்கே வரமாட்டாங்க பாருங்க. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்கே ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம மேடம் இப்பதான் பெட்ல இருந்தே எழும்புவாங்க. none other than சோம்பேறி ஷீலா. இவர் யாருமா புதுசா? தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு ஜேசன். நான் ஒரு 3 இயர்ஸ் தான் நம்ம கல்வாரி யூத் ஃபெலோஷிப்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்னது 3 வருஷமா? நீங்க வரதும் தெரியல போறதும் தெரியல. சரி வாங்க ஜேசன், நம்ம சாப்பிட போலாம். ஆண்டவர் நம்மளை கைவிடல. பண்ண ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வீண் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலேயே பீஃபும் இடியாப்பமும் கோடான கொடி. நன்றி ஏசப்பா. குட் மார்னிங். பீஃபு, இடியாப்போ, யம்மி, மம்மி. இதை சாப்பிட ஸ்பூன் ஃபோக் ஏதாவது கிடைக்குமா? யாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரூமுக்கே எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்கேயே சாப்பிட்டு தூங்கிடுவேன். அது வேற இப்போ எழுந்து போகணுமா? ஐயோ.
ஏமா ஏய், சாப்பிட்டு செஷன் இருக்கு, வந்து சேரு. மறுபடியும் போய் தூங்கிடாத. என்னப்பா எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? பீஃப் கூட இடியாப்பம் வேற லெவல் பாஸ்டர், செம்ம பேரிங். பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்னடா பிரான்சிஸ், நேற்று செஷன்லயா டவுட்டு? இல்ல பாஸ்டர், மதியானம் என்ன மெனுன்னு சொன்னீங்கன்னா. கர்த்தாவே, கவலைப்படாத பிரான்சிஸ், உனக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் 65. டே புகழ், எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்றா, செஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு நேற்று செஷன் பிரயோஜனமா இருந்துச்சு? எவ்வளோ பேர் ஏசப்பாவோட குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏசப்பா உங்ககிட்ட பேசினதை எத்தனை பேர் ஜேர்னல் பண்ணீங்க? ஆமாம் பாஸ்டர், நான் ஏசப்பாவோட குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பாஸ்டர். ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் ஒரு நோட்லயும் எழுதி வச்சிருக்கேன் பாஸ்டர். நம்ம கத்தர் ரொம்ப நல்லவர். டுடே செஷன் இஸ் ஆல் அபவுட் அழைப்பு, தி காலிங். இந்த ஃபயர் கேம்ப்லேயும் ஏசப்பா எவ்வளோ நல்லவர்னும் எவ்வளோ அன்பானவர்னும் எவ்வளோ போதுமானவர்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவை பெற்றுக்கொண்டோம். அவர் தந்த ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா பத்தாது, அதை இயேசுவை அறியாத மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, மார்க் 16:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது நம்ம மேல விழுந்த கடமை. நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்ச்சில் இருந்து பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ண போறோம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் வருவீங்க? இதுதான் தலைப்பு. பாஸ்டர், எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஃபாஸ்டிங் இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டேன் பாஸ்டர். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வருவேன். கிராமத்தில் டவர் கிடைக்காது பாஸ்டர். அப்புறம் நான் எப்படி விளாக்ஸ் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, ஸ்னாப் போடுறது? நான் வேணும்னா ஜூமில் கனெக்ட் பண்ணவா? தம்பி, நீங்க தானே சொன்னீங்க அங்க டவர் கிடைக்காதுன்னு. அப்புறம் எப்படி நாங்க மட்டும் ஜூம்ல கனெக்ட் பண்ணுவோம்? ஓ ஆமாம்ல. ஐயோ பாஸ்டர், எனக்கு இந்த ஏலகிரிலேயே எனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது. வில்லேஜ்லலாம் வெயில் அதிகமாக இருக்கும். ஐ கான்ட் மேனேஜ். சாரி பாஸ்டர். அங்க ரொம்ப கொசு கடிக்கும் பாஸ்டர், நிம்மதியா தூங்க கூட முடியாது. ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அங்கெல்லாம். நான் வரல பாஸ்டர். நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பேன். பாஸ்டர், நான் வரேன். ஆனா நான் இது வரைக்கும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனதில்லை பாஸ்டர். எனக்கு டேலண்ட் இருக்கானு தெரியல. ஆனா நான் வரேன் பாஸ்டர். இன்னைக்கு மார்னிங்கும் குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பாஸ்டர். ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனத்தை ஏன் எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்கன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர். நீங்க மினிஸ்ட்ரி காலிங் கூப்பிட்ட உடனே தான் எனக்கு அந்த வசனம் கனெக்ட் ஆச்சு பாஸ்டர். நான் கண்டிப்பா வரேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் ஜேசன். நம்ம நல்ல ஆண்டவர் உங்க கூட இவ்வளோ இடைப்பட்டிருக்காரான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க குவைட் டைமையும் ஜேர்னலிங்கையும் இவ்வளோ சீரியஸா எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. பாஸ்டர், நானும் வரேன். ஃபாஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, வீக் ஆனாலும் பரவாயில்ல, ஏசப்பாக்காக நான் வருவேன். பாஸ்டர், நானும் வரேன். ஃபோட்டோ ஷூட்டை போஸ்ட்பான் பண்ணிட்டு நானும் வரேன். இப்போதான் இந்த மகத்துவமான ஊழிய அழைப்பு எனக்கு புரியுது. நானும் வரேன் பாஸ்டர். நானும் வரேன் பாஸ்டர். பாஸ்டர், நானும் வரேன் பாஸ்டர். சத்தியத்திற்காக யார் நிற்பார்? நிராகரிக்கப்பட்டவர்களை யார் நேசிப்பார்? மற்றவர்கள் அமைதியாக இருக்கும்போது யார் ஜெபிப்பார்? இருளில் யார் வெளிச்சமாய் இருப்பார்? கர்த்தாவே, இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை அனுப்பும் என்று இந்த தலைமுறை காத்திருக்கிறது. மேலும் பொழுதுபோக்குக்காக அல்ல, காரணங்களுக்காக அல்ல,
ஆம் ஆண்டவரே என்று சொல்லும் இளைஞர்களுக்காக. சிலர் பிரசங்கிக்க அழைக்கப்படுகிறார்கள், சிலர் கற்பிக்க அழைக்கப்படுகிறார்கள், சிலர் வழி நடத்த அழைக்கப்படுகிறார்கள், சிலர் உடைந்த ஒரு இருதயத்தை ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகிறார்கள். இன்றும் தேவன் அதே கேள்வியை கேட்கிறார், யாரை அனுப்புவேன்? இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை அனுப்பும்.